நெகட்டிவ் திங்கிங் அதாவது எப்பவுமே கெட்டதா தப்பா யோசிக்கிற இந்த எண்ணத்தை மாற்றி பாசிட்டிவாக நல்ல விஷயங்களை யோசிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்க நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஹலோ கைஸ், வெல்கம் டு அல்யூரிங் மைண்ட்ஸ். நம்ம எண்ணங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம யாருமே நெகட்டிவாக யோசிக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் எதிர்மறையாக யோசிக்கிறதுனால நிறைய கெட்டது தான் நடக்கும். இந்த வீடியோவில் நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு இருக்கிற சில வழிகளை பார்ப்போம். நம்பர் 1, நெகட்டிவ் திங்கிங்கை மறுவடிவமைக்க கற்றுக்கோங்க. நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பே அவங்களோட கடந்த காலத்தை பற்றி மறுபடியும் யோசித்து அவங்களே அவங்க வருத்திக்கிறது தான். இந்த மாதிரி நடந்த கெட்டதை பற்றி யோசிச்சுட்டே இல்லாமல் எதனால அந்த நிலைமை உருவாச்சு, நம்ம என்ன தப்பு பண்ணோம், அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், எப்படி அந்த தப்பை இன்னொரு வாட்டி செய்யாமல் இருக்கலாம்ன்றதை பற்றிலாம் யோசிங்க. அந்த சூழ்நிலை உங்களை இன்னும் தைரியமானவங்களாக கூட மாற்றிருக்கலாம். இந்த மாதிரி அது மூலமாக கிடைச்ச அனுபவங்களை யோசித்து பார்த்தா உங்களுக்குள்ளேயே நிறைய மாற்றம் வரும். அப்புறம் நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். நம்பர் 2, நெகட்டிவ் செல்ஃப் தாட்டை பாசிட்டிவ் செல்ஃப் தாட்டாக மாற்றுங்க. எதிர்பார்க்காத நேரத்தில் சட்டுன்னு நிறைய எண்ணங்கள் நம்ம மனசில் வரும். ஸோ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்றத ஒரு நிமிஷம் கவனிக்கிறதுனால அது தேவையுள்ள எண்ணமா இல்லை தேவையில்லாததான்னு தெரிஞ்சுக்க முடியும். பல எண்ணங்கள் உண்மையாக இல்லாமல் வெறும் கருத்துக்களாக தான் இருக்குது. உண்மையான யதார்த்தமான எண்ணங்களை மட்டும் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மனசில் எல்லாத்தையுமே நல்லதாக வச்சுக்கிட்டா அதில் கெட்ட எண்ணங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் கூட இடமே இருக்காது. நம்பர் 3, நல்ல விஷயங்களை எப்பவும் எடுத்துக்க முயற்சி பண்ணுங்க. அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் பார்க்குற எல்லா விஷயங்களிலும் இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு உங்கள் மனசுக்கு நீங்களே பயிற்சி கொடுங்க. எல்லா நேரமுமே எல்லா நாளுமே எல்லாருக்கும் நல்லா இருக்காது. நிறைய மோசமான நாட்கள்லாம் சந்திச்சிருப்போம். ஆனால் எவ்வளோ மோசமாக இருந்தாலுமே அதில் இருக்க சின்ன சின்ன நல்ல விஷயங்களை பாருங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த லாக்டவுனில் நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடை வெளியில் போய் சாப்பிட முடியாது. ஆனால் அதே சாப்பாடை நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா அதில் வெளியில் போய் சாப்பிட்றதை விட கிடைக்கிற சந்தோஷத்தை விட அதிகமாக கிடைக்கும். நம்பர் 4, நகைச்சுவையான பதிவுகளை பாருங்க, இல்லை நகைச்சுவையான நினைவுகளை வச்சுக்கோங்க. நெகட்டிவ் திங்கிங் வரும்போது அந்த நேரத்தில் நகைச்சுவையான ஒரு வீடியோ இல்லைனா மீம்ஸ் பார்க்கறதுனால உங்களுக்குள்ள பாசிட்டிவ் திங்கிங் வரலாம். இந்த குணம் உங்களை எப்பவுமே ஊக்கமாகவும் நேர்மறை எண்ணங்கள் உடையவங்களாகவும் வச்சுக்கும். நம்பர் 5, பாசிட்டிவ் திங்கிங் இருக்கிறவங்க கூட உங்கள் நேரத்தை செலவழிங்க. பாசிட்டிவ் திங்கிங் இருக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை அடுத்தவங்களுக்கும் நிறைய நல்லது பண்ணுவாங்க. அவங்க உங்களை எப்பவுமே வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களை பார்க்க சொல்லி ஊக்குவிச்சுட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் திங்ஸையும் ஒதுக்கி வைக்க உங்களுக்கு உதவுவாங்க. உங்கள் வாழ்க்கையை வேற கண்ணோட்டத்தில் பார்க்க உதவுறதுக்கு நேர்மறை எண்ணங்கள் உடையவங்க ரொம்ப உதவியாக இருப்பாங்க. நம்பர் 6, நம்பிக்கை இருக்கிறவங்களா மாறுங்க. நம்பிக்கை என்ற மனநிலை உலகத்தை வேற விதமாக பாசிட்டிவாக பார்க்க உதவும். இந்த மாதிரி நம்பிக்கை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸே வராதுன்னு இல்லை. அவங்களுக்கும் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும். பட் அவங்க அதை எல்லாத்தையும் உள்ளே எடுத்துக்க மாட்டாங்க. அதோட அவங்க அந்த சூழ்நிலை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான்றத உணர்வாங்க. பாதி காலியாக இருக்கிற கிளாஸை பார்க்காம அதே கிளாஸில் பாதி நிரம்பி இருக்க தண்ணியை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள நிறைய பாசிட்டிவ் எண்ணங்களும் நம்பிக்கையும் இருக்குன்னு அர்த்தம். ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் தொடர்ந்து வீடியோஸ் போடணும்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பர்சனலாக ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.